ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புது வீடியோ தான் இது. இந்த வீடியோ வந்து நான் இந்த மாதிரி டைப்பில் நான் வீடியோ போட்டதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் போடுறேன். என் கஸ்டமர் வந்து ஒருத்தங்க ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு, அந்த மாதிரி எனக்கு ஒரு டிசைன் வேணும்க்கா, எனக்கு பண்ணித்தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நானுமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால சரி நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் அதை ட்ரை பண்ண போகிறேன். இப்போ வந்து அந்த டிசைன் என்ன அப்படின்னா, ஆரி ஒர்க்கில் அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நார்மல் மிஷினில் எனக்கு பண்ணித்தாங்கக்கா, இந்த சிஸ்டர் வந்து வீடியோவில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணி விட்டு அந்த ப்ளவுஸை வந்து கேட்டிருந்தாங்க. நானுமே பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, நான் எவ்வளோ கூலி வாங்கினேன், இது வந்து ஒர்த்தா, இவ்வளோ நேரம் நம்ம வேலை பார்த்துட்டு இவ்வளோ கூலி நம்ம கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அது எப்படி வந்து நம்ம கரெக்டாக வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் வந்து நம்ம கிளியராக இருக்கணும். என்ன அப்படின்னா, கஸ்டமர் வந்து ஒரு டிசைன் கேட்டுட்டு அந்த டிசைன் தான் எனக்கு வேணும், இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து இப்போ நீங்களே ஒரு டிசைன் நல்லதாக பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு வேற நம்ம எது நமக்கு பிடிச்சிருக்கோ, இல்லை நமக்கு வந்து எது ஈஸி, இல்லை நமக்கு வந்து எது லுக்காக இருக்கும்னு தெரியும், அந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம பண்ணிடலாம். இதே இது வந்து அவங்க ஒரு டிசைன் சொல்லி இதுதான் வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ணி வேற டிசைன் மாற்ற முடியாது. அதனால நம்ம அதே டிசைன் பண்ணி கொடுக்குறது தான் ரொம்ப நல்லது. அப்பதான் நமக்கு பிரச்சனை கிடையாது. நானுமே அந்த மாதிரி தான் அந்த ப்ளவுஸை வந்து வாங்கினேன். இந்த ப்ளவுஸ் வந்து சின்ன சைஸ் தான், அதாவது ஒரு 30 சைஸ் தான் இருக்கும். ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க. அதனால எனக்கு இதில் வேலையுமே கொஞ்சம் கம்மி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ப்ளவுஸுக்கு நான் எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறதுமே நான் கடைசி சொல்லியிருக்கேன். நீங்கள் அதையுமே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு ஷேர் பண்ணும்போதே சொல்லிட்டாங்க, அந்த அக்கா வந்து பண்ணியிருக்காங்கக்கா, நீங்களும் ட்ரை பண்ணி தாங்க, எனக்கு நீங்களும் அதே மாதிரி தானே மிஷின் வச்சுருக்கீங்க, நீங்கள் ட்ரை பண்ணி தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நானுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன்டா, நான் இது வரைக்கும் அது மாதிரி தைச்சதில்லை, ஆனால் ட்ரை பண்ணி உனக்கு கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். வாங்கிட்டு நம்ம எப்போவுமே வந்து எனக்கு எப்படின்னா, ஒரு டிசைன் கேட்குறாங்க, இல்லை ஒரு விஷயம் வந்து கேட்குறாங்க, எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னா கூட நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி அதை கரெக்டாக அதை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நான் அதை கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருவேன். எப்போவுமே என்னோட ரெகுலராக இப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் எதையுமே எனக்கு தெரியாது, இல்லை எனக்கு இது வராது அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. இப்போ வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு, என்னால் 99% வந்து நான் கேட்ட டிசைனை நான் மேக்ஸிமம் வந்து அது எப்படி எனக்கு தெரியலனா கூட நான் வந்து யூடியூப்பில் பார்த்து கண்டிப்பாக வந்து நான் அதை பண்ணி கொடுத்துருவேன். அதனால தான் என்னோட நிறைய கஸ்டமர் வந்து எப்போவுமே வந்து என்னை விட்டு போகாதுக்கு ரீசன் அதுதான். நான் என்ன கேட்டிருந்தாலும் என்னால் முடியாட்டி கூட அந்த டைமிங்கில் என்னால் தைக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்தால் கூட நான் யார்ட்டையா கொடுத்து தச்சு கொடுத்துருவேங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு இருக்கும். அதனால தான் அவங்க எங்ககிட்ட வர்றதுக்கு ரீசனே. இந்த விஷயம் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. உங்ககிட்ட தான் கண்டிப்பாக கஸ்டமர் வந்து எப்போனாலும் கொடுப்பாங்க. இந்த டிசைன் பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, அக்கா இந்த சேனல் தானே நீங்கள் பார்த்துட்டு தானே நீங்கள் வந்து இந்த டிசைன் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் முதல்ல சொல்லிட்டேன். அந்த கஸ்டமர் எனக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி இந்த டிசைன் தான் எனக்கு வேணும்னு கேட்டதுனால தான் அந்த டிசைன் வந்து பண்ணி கொடுத்தேன். என்னன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து ஆரி ஒர்க்கில் பண்ணும்போது எப்படியும் ஒரு 1500லேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பட்ஜெட் என்ன அப்படின்னா, அக்கா சாரியே நான் 1000 ரூபாய்க்கு தாங்க வாங்கியிருக்கேன், 1500 ரூபாய்க்கு எனக்கு இந்த டிசைன் வந்து பண்ண முடியாது, அதனால எனக்கு இந்த டிசைன் வந்து பண்ணித்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒன்று அவங்க வந்து ஆரி போடுறதுக்குமே கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு அவங்க 1500லேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தான் அவங்களுக்கு அந்த டிசைன் போடணும்னு ஆசை இருக்குது. அதனால கேட்டதுனால நான் பண்ணி கொடுத்தேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, எப்போவுமே நான் இவ்வளோ விஷயம் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா, கஸ்டமர் என்ன கேட்குறாங்கங்கிறது நமக்கு புரியணும். என்ன சூழ்நிலையினால அவங்க அந்த டிசைனை வந்து ஆரியில் போடாமல் இந்த மாதிரி கேட்குறாங்க, நம்ம ஏன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று தான். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து எல்லாராலையும் வந்து நிறைய அமௌண்ட் வந்து ப்ளவுஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், சில பேருக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு சிலர் வந்து நான் 500 ரூபாய்க்கு தாங்க சாரீ எடுத்திருக்கேன், இதுக்கு நான் இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அந்த மாதிரி பல கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வருவாங்க. அவங்களுக்கு தக்கன நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ப்ளவுஸில் என்ன பண்ணேன் அப்படின்னா, நார்மலாக தைக்க வேண்டியது எல்லாமே தைச்சி முடிச்சிட்டேன். அதாவது நான் ஃப்ரண்ட்டு தைக்கிறது, ஃப்ரண்ட்டு பேக்கும் ஜாயின் பண்ணுறது, கை வந்து தனித்தனியாக ஜாயின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டிசைன் வந்து பண்ண ஆரம்பித்தேன். இதோட மெட்டீரியல் எல்லாமே நான் அதுக்கப்புறம் தான் வாங்கினேன். அதாவது இந்த ப்ளவுஸை வந்து நான் முதல்ல ரெடி பண்ணிக்கிட்டேன். என்னதான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ணிட்டேன். கை மட்டும் நான் ஜாயின் பண்ணல, கையை லைனிங்கோட அடித்து எடுத்து வச்சிட்டேன். இதுக்கப்புறம் தான் நான் கடையில் போய் என்னென்ன மெட்டீரியல் அதுக்கு வேணும், அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நான் வந்து வாங்கிக்கிட்டேன். அதோட ரேட்டையுமே நான் மென்ஷன் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம அதை சொல்லணும்,
ஏன்னா இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு டிசைன் பண்ணும்போது என்னெல்லாம் வாங்கியிருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரியணும். இல்லை அவங்க வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அதை பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ கூலி அப்படிங்கிறது தெரியணும். அதனால நான் வந்து என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து மெஷர் பண்ணி எடுத்துட்டேன். என்கிட்ட ஏற்கனவே வந்து கொஞ்சம் திங்ஸ் இருந்துச்சு. இருந்தாலுமே நான் புதுசாக வாங்கினதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நான் புதுசாக வாங்கினாதான் அதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வந்து செலவாகுதுன்னு எனக்கு தெரியும். அதனால நான் தனியாக வந்து வாங்கிக்கிட்டேன். நீங்களுமே டெய்லராக இருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க, அக்கா நான் அந்த டிசைன் ட்ரை பண்ணியிருக்கேன், நான் வந்து இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, ஒருத்தங்க வந்து ஆரி போடவே முடியாது, என்னால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து நான் என்ன கேட்டால் கரெக்டான வழி தான். ஏன்னா இந்த டிசைன் போடணும்னு நினைக்கிறேன், நான் இதில் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஓகே தான். அதுக்காக ஆரிக்கு வந்து நான் நிறைய அமௌண்ட் வாங்குறாங்க அப்படிங்கிறது சொல்ல வரல. ஏன்னா ஆரி வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ளவுஸ் போடுறதுக்கே ஒரு ஆள் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக 1.5 நாள் 2 நாள் ஆகும். அது வந்து நிறைய வேலைலாம் இருக்குது. அதாவது முன்னாடி வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த டிசைனை வந்து வரைஞ்சி அதனால தான் நமக்கு வந்து அவ்வளோ சார்ஜ் கேட்குறாங்க. அதனால அதையுமே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. அந்த டிசைனுக்கு தக்கனதான் நம்ம ரேட்டு சொல்கிறாங்க. ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், ஒரு சில இடத்துல வந்து கம்மியாக இருக்கும். ஒவ்வொருத்தங்க ஏரியாவை பொறுத்து மாறும். அதனால நம்ம அதை வந்து எதுவுமே சொல்ல முடியாது. இந்த ப்ளவுஸில் வந்து பெரிய பார்டராக இருக்கிறத வந்து கீழ்ப்பக்கமாகவும் சின்ன பார்டராக இருக்கிறத வந்து நான் மேல் பக்கமாகவும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம டிசைன் பண்ணும்போது பார்டர் பெருசாக இருந்தால் நமக்கு வந்து அது கரெக்டாக தெரியாது. அதனால நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் நான் இந்த ப்ளவுஸை வந்து தைச்சேன். ஏன்னா பார்டர் வந்து பெருசாக இருந்தால் அந்த பார்டருக்கு மேலே பண்ணுற எந்த டிசைனுமே வந்து தெரியாது. அதனால நான் பார்டரை வந்து சின்ன பார்டரை வந்து கைக்கு எடுத்துக்கிறேன்க்கா, பேக் சைடு வந்து பெரிய பார்டர் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ளவுஸை வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே ஜாயின் பண்ணி ரெடி பண்ணியாச்சா. இப்போ வந்து நான் கையுமே ரெடி பண்ணணும். இப்போ என்ன அப்படின்னா இந்த டிசைன் வந்து எனக்கு சின்ன ப்ளவுஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் டைம் வந்து கம்மியாக இருந்துச்சு. உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ப்ளவுஸாக வருது, கை வந்து அகலம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கூட 2 லைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ரேட்டும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அதோட மெட்டீரியலும் அதிகமாக இருக்கும். உங்கள் டைமும் கொஞ்சம் வந்து முன்ன பின்ன ஆகும். அதனால் அதை வந்து பார்த்துக்கோங்க. நான் கையை வந்து இப்படி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த டிசைனுக்கு எனக்கு டீட்டெயிலாக எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரில. ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் லைனிங் சைடு தான் வந்து எல்லாமே மார்க் பண்ணி எடுக்கிறேன். எந்த இடத்துல முடியுது, கை ஆம்கோல் கிட்ட எந்த இடத்துல முடியுது எல்லாமே மெஷர் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட்டையும் நான் வந்து கோடு போட்டு எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இதில் லைன் தான் நான் வரைய போகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த லைனுமே வந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுற மாதிரி நான் வந்து மெஷர் பண்ணிக்கிட்டேன். 1.5 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி நான் வந்து லைன் போட்டு நேராக ஸ்ட்ரைட் லைன் தான் போட போகிறேன். இதில் செக்குடு எதுவுமே கிடையாது. நேராக கட்டை மட்டும் அந்த லைன் மட்டும் தான் நான் போட போகிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த டிசைன் பண்ண முடியும். நம்ம எப்போவுமே வந்து ஒரு டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் தெளிவாக நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணி வச்சா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிசைன் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே சில்வர் ஜரி இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வந்து சில்வர் சரியை வந்து 2 ஸ்டாண்டாக எடுத்து 2யுமே வந்து பாபினில் சுற்றி எடுத்துக்கிட்டேன். மேலே வந்து ஒயிட் கலர் த்ரெட்டு போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நம்ம வந்து லைனிங் பக்கமாக தான் தச்சு எடுக்கணும். அதே மாதிரி ரஃப் கிளாத்தில் தச்சு உங்களுக்கு மிஷினில் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லைனில் நேராக லைன் மட்டும் அடித்து எடுத்துகிட்டு அந்த எண்டில் வந்து ஒரு 4 தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். அது பார்டர் மாதிரி இருந்துச்சு, சில்வரில் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த பாசி வச்சு தைக்கிறதா எனக்கு என்னமோ பெரிய வேலையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆரியில் கூட இவ்வளோ நேரம் ஆகுமான்னு எனக்கு தெரில. ஏன்னா இந்த சைஸ் வந்து சின்னது தான். இதில் வந்து நம்ம ஒன்றா வந்து பீடு எல்லாத்தையுமே கரெக்டாக 2 தையல் போட்டு எடுத்தால் தான் சீக்கிரத்தில் வந்து அந்து விழாது, தொங்காது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. தனித்தனியாக நான் வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்களுமே வந்து இந்த டிசைன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதுமே சொல்லுங்கள். எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு கை பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா இது ஃபுல்லாத்தையும் ஒட்டணும். ஒட்டிட்டு அந்த கிளிப் ஸ்டோனை ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் காய வச்சுட்டு திரும்ப எடுத்து தான் வந்து இந்த பீடு ஒர்க் வந்து பண்ணேன். கஸ்டமருமே வந்து வாங்கி போட்டுட்டாங்க, நல்லா இருக்குங்கிற இதுவும் சொல்லிட்டாங்க. இந்த டிசைன்லாம் பண்ணும்போது நான் வந்து என்ன யோசித்தேன் அப்படின்னா இது இவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். ஏன்னா நமக்கு வந்து கைத்தையல் போடுற வேலை வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கடகடான்னு போடுற மாதிரி இருக்காது, கொஞ்சம் மெதுவாக தான் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா மிஷினில் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக தைச்சிருவோம். கை ஊசி வச்சு நம்ம தைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். இதில் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எந்த இடத்துலையும் எந்த பூவை வந்து ஜாயின் பண்ணல. ஏன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக தான் தைச்சேன். அப்போனா தான் நமக்கு வந்து லைஃப் லாங் கொஞ்சம் கிடக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது ஒன்று கட்டானா கூட மற்றது எதுவுமே கட்டாகாமல் இருக்கும். அதனால தான் நான் வந்து
ஜாயின் தையல் போடாமல் தனித்தனியாக வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன். கை ஃபுல்லாக இப்படி தான் ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்க நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபோனில் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே சொல்லுங்கள். இதுக்கப்புறமா இந்த கையை அப்படியே தான் எனக்கு கை மட்டும்தான் எனக்கு வந்து ஒர்க்கு கேட்டாங்க. நெக்கில் வந்து நீங்கள் பிளெயினாக விட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் நமக்கு வந்து கையை இவ்வளோ கிராண்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்கில் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கிளாஸ் பீடு வந்து அந்த குட்டி குட்டியாக இருக்கும்ல அது வந்து சின்னதாக வந்து வி ஷேப்பில் தச்சு எடுத்துகிட்டு அதில் ஒரு பாசியுமே வச்சுருந்தேன். அது வந்து நான் கடைசியில் தைச்சதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. கஸ்டமருமே வந்துட்டாங்க. இது வந்து 1 டேல கொடுக்குற மாதிரி இருந்ததுனால எனக்கு அவசரம் கூட, அதனால் வீடியோவும் எடுக்க முடியல. நீங்கள் இந்த மாதிரி வந்து தச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதையுமே சொல்லுங்கள். நான் வந்து நார்மலாக வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு லைனிங் ப்ளவுஸ்க்கு 200 வந்து தையக்கூலி வாங்குவேன். இது போக அதில் வைக்கிற லேஸு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா தான். இந்த ப்ளவுஸ்க்கு நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னா 450 வாங்கினேன். லைனிங் நான் தான் போட்டேன். ஏன் வந்து 200 எக்ஸ்ட்ரா வாங்கினேன் அப்படின்னா இது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு அந்த கையில் மட்டும் டிசைன் போடுறதுக்கு. இது போக நான் அடிஷ்னலாக தான் வந்து அந்த இந்த டியூப் பீடு வந்து என்கிட்ட இருந்துச்சு. அதனால நான் நெக்கில் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். அது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து 450 வாங்கியிருந்தேன். நான் அதிகமாக வாங்கியிருக்கேனா இல்லை இன்னும் கம்மியாக வாங்கியிருக்கணுமா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் தைச்சதுனால எனக்கு ரேட் அதிகமாக கம்மியாங்கிறது வந்து கரெக்டாக தெரியல. உங்களுக்கு வந்து எப்படி தோணுது அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து ரேட்டு கேட்கும்போது என்ன யோசித்தேன் அப்படின்னா ஒரு 200 வந்து நான் தையக்கூலி வாங்குறேன். 3 மணி நேரம் கிட்ட அந்த ப்ளவுஸை வந்து தையல் போக நான் சொல்கிறது வந்து நான் 1/2 hourல தைக்கிறேன் அப்படின்னா ப்ளவுஸை தைச்சு முடிக்கிறேன் அப்படின்னா இது போக ஒரு 2 மணி நேரம் வந்து நான் 3 மணி நேரம் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த 3 மணி நேரத்துக்கு நான் ஒரு 200 வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குமே வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து வந்திருக்கா, இந்த மாதிரி கஸ்டமர் கேட்டிருக்காங்களா, நீங்கள் வந்து தைச்சு கொடுத்துருக்கீங்களா, உங்களுக்கு வந்து என்ன ஃபீட்பேக் வந்துச்சு அப்படிங்கிறதையுமே கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு வந்து இந்த வீடியோவே ஷேர் பண்ணி விட்டு இந்த வீடியோ இதே மாதிரி எனக்கு தைச்சுத்தாங்க அப்படின்னு கேட்டது. அதனால் நான் வந்து ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. நிறைய பேர் வந்து ஃபோட்டோ வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுத்து அனுப்பியிருக்காங்க, இல்லை யூடியூப்லேருந்து எடுத்து அனுப்பியிருக்காங்க. நான் அதெல்லாம் வந்து தைச்சிருக்கேன். இதுதான் வீடியோவே எனக்கு ஷேர் பண்ணி விட்டு இந்த மாதிரி எனக்கு தைச்சு கொடுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டது. இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் நான் வந்து தைச்சது எனக்கு கேட்ட அமௌண்ட் எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டிஸ்பிளேலாம் இந்த வீடியோ வேணும் அப்படின்னா இன்னொரு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அது எப்படி கரெக்டாக வந்து மெஷர் பண்ணி தைச்சேன் அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.